தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 47 முதல் 53 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 47, விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். இப்போ நாம் இங்கே பார்க்கின்றோம், இங்கு வலையை கொண்டு வருகிறார்கள், மீன்கள் நிறையப்படுகிறது. நல்ல மீனை எடுக்கிறார்கள், அப்புறம் தீய மீனை வெளியே கொட்டுகிறார்கள், வெளியே தூக்கி வீசுகிறார்கள். மக்களே, இந்த வலை என்பது திருச்சபையை குறிக்கிறது. மீன் என்பது நீங்களும் நானும். அப்படி என்றால் திருச்சபையானது எல்லோரையும் உள்வாங்குகிறது, எல்லோரையும் உள்வாங்கிக் கொண்டு இதான் நம்ம இழுக்கிறது. அதே மாதிரி மீன்களின் சம்பந்தம் நீங்களும் நானும். அப்போ திருச்சபையில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை, ஏழை பணக்காரன வித்தியாசம் இல்லாமல் தான் இருக்கின்றது. நீங்களும் நானும் தான் வாழ்கிற பொழுது வித்தியாசப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி வாழ்கிற சமயத்தில் ஏற்படுற பிரச்சனை என்னவென்றால், இதோ நாம் தீமையாக மாறிவிடுகின்றோம். அப்போ எவன் ஒருவன் ஆரோக்கியமாக மீனாக இருக்கின்றானோ அவன் அங்கு ஏற்றுக்கொள்ளப்படுகின்றான். ஆரோக்கியமான மீன் என்று சொல்லும்போது பிறரன்பை மையப்படுத்தி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, இறைவார்த்தைக்கு ஏற்று வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, அதே மாதிரி அருட்சாதலுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. இப்படி நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்கிற சமயத்தில் நல்ல மீனாக, ஆரோக்கியமான ஒரு மீனாக அவன் மாறுகின்றான். அவன் வழியாக அந்த மீன் ஆனது மற்றவர்களுக்கு நன்மை தரும். மாறாக தீய மீன் என்று சொல்கிற சமயத்தில் திருச்சபைக்கு எதிராகவும், வார்த்தைக்கு எதிராகவும், அதே மாதிரி சமூக நீதிக்கு எதிராகவும், பிறர் அன்புக்கு எதிராகவும், ஜாதி வித்தியாசம் பார்த்து கொண்டு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையாக வருகின்ற சமயத்தில் அவன் தீய மீனாக மாறிவிடுகின்றான். அந்த தீய மீன் ஆனது அது வெளியே கொட்டப்படுகிறது. திருச்சபையானது எல்லோரையும் எல்லோரையும் உள்வாங்குகிறது. நன்மை தீமை என்று பார்க்காமல் எல்லோரையும் உள்வாங்குகிறது. ஆனால் உள்ளே இருக்கிறவங்க நீங்களும் நானும் எப்படி செயல்படுகிறோம் என்பதுதான் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, சிந்தித்து பார்ப்போம். நான் நல்ல மீனாக இருக்கின்றேனா அல்லது தூக்கி எறியப்படுகிற மீனாக இருக்கின்றேனா? நல்ல மீனாக மாற நாம் விசேஷமாக ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, இதா மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு திருச்சபைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ, நீ விரும்புகிற ஒரு வாழ்க்கை நான் வாழ, இறைவார்த்தைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ, பிறரன்பை மையப்படுத்திய வாழ்க்கை ஒரு வாழ நீரே எங்களுக்கு துணை புரிதலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.